வணக்கம். புதுவை மேட்டுப்பாளையத்தில் விரைவில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த முப்பெரும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. பள்ளி துணை முதல்வர் சோமசுந்தரம் வரவேற்று பேசிய விழாவில் கல்வித்துறை இயக்குநர் வல்லவன், இணை இயக்குநர் பார்த்தசாரதி ஆகியோர் வாழ்த்து பேசின. சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு தலா 1 சவரன் தங்க காசும், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி பாராட்டி பேசுகையில், கடந்த 2 ஆண்டுகளாக நிதி நிலைமை காரணமாக நிறைவேற்ற முடியாமல் இருந்த திட்டங்கள் இந்த ஆண்டு முதல் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும், அரசு இலவசமாக மாணவர்களுக்கு உயர்கல்வி அளிப்பதால் மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்றும், இந்தியாவிலேயே இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக புதுவை திகழ்கிறது என்றார். தற்போது புதுவையில் 2000 பேர் பொறியியல் பயின்று வருவதால் இவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் மேட்டுப்பாளையத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க 35 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், விரைவில் இதனை அமைத்து வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படும். இதேபோன்று பல தொழிற்பேட்டைகளை உருவாக்கி வேலைவாய்ப்பை பெருக்க அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது என்று பேசினார். நிறைவில் தலைமை ஆசிரியை வசந்தகுமாரி நன்றி கூறினார். புதுவை முதலியார்பேட்டை வானொலி திடலை மீட்கவும், வானொலி திடல் மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் திமுக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவிடம் மனு அளித்தார். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் அமைச்சர் மணிமாறன் உள்ளிட்டோர் மேதகு துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் முதலியார்பேட்டை வானொலி திடலை சட்டவிரோதமாக சொந்தமாக்கி உள்ளவர்களிடமிருந்து மீட்டு தனது பினாமி பெயரில் ஆக்கிரமித்து வைத்திருப்பவர்கள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும், மேலும் புதுவை முதல்வரிடம் இந்த இடத்தை மக்களின் வெளிப்பார்வைக்காக இலவசமாக அளிப்பது போன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு சட்டப்பேரவை தலைவரை வைத்துக் கொண்டு இடத்தை கொடுத்துவிட்டு அதற்கு இழப்பீடாக அரசு வழிகாட்டி மதிப்பில் தொகை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி அதற்கு ஈடாக அரசு 3 கோடி ரூபாய்க்கு மேல் அளிக்க வேண்டும். எனவே இந்த மோசடிக்கு யார் துணை போயிருக்கிறார்கள் என்பது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், மேலும் அந்த இடம் 1956ஆம் ஆண்டு ராகவா செட்டியார் அவர்களால் அன்றைய மேயர் நந்தகோபாலிடம் முதலியார்பேட்டை கொம்யூனுக்கு தானமாக கொடுத்தது மற்றும் 50 ஆண்டுகளாக அந்த திடலில் இடம்பெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நகராட்சி வரி வசூல் செய்து வருகிறது. அந்த இடத்தை எவ்வாறு தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்ய முடியும் என்றும் கேட்கப்பட்டிருந்தது. மற்றும் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அந்த திடலை ராகவா செட்டியார் நினைவாக சிறுவர் பூங்கா அமைக்க அரசுக்கு கோரிக்கை மனு அளித்ததாகவும், அத்தகைய திடலில் பத்திரப்பதிவு தனியாருக்கு நடந்தது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மனிதர்களில் இறைவனை காண கற்றுக்கொள்வோம் என்று புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி அனந்தராயர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி அனந்தராயர் தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டதாகவும், பெரும் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் விழா சாதாரண விழா அல்ல. கிறிஸ்துமஸ் பிரசன்னத்தின் பெருவிழா, இறை பிரசன்னத்தின் பெருவிழா, அனுபவத்தின் விழா, இறை அனுபவத்தின் விழா, பகிர்தலின் விழா, இறை பகிர்தலின் ஈடில்லா விழா என்றார். மேலும் நம் நாட்டில் உள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய நம்மிடம் போதிய வளங்கள் இருக்கின்றன. ஆனால் பகிர்ந்து வாழும் மனம்தான் இல்லை. எனவே நம் நாட்டின் வறுமையை ஒழிக்கவும், வேறுபாடுகளை அகற்றவும், நீதியை நிலைநாட்டவும், ஆதரவற்றவர்களுக்கு அன்பு கரம் நீட்டவும் நல்ல மனம் நம் எல்லோருக்கும் தேவை என்பதால் இயேசுவின் முன்மாதிரி நிலையை பின்பற்றி ஏழைகளை சந்தித்து நமது அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் பகிர்ந்து கொண்டு மனிதர்களில் இறைவனை காண கற்றுக்கொள்ளலாம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று கூறினார். புதுவை சட்டசபை செயலராக பாப்ஸ்கோ மேலாண் இயக்குநர் மோகன்தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவை சட்டசபை செயலராக இருந்த அன்பழகன் கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெற்றதை அடுத்து இதுவரை புதிய சட்டசபை செயலர் நியமிக்கப்படாத நிலையில் வரும் 30ஆம் தேதி சட்டமன்றத்தை கூட்ட அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பை சட்டசபை செயலர் தான் வெளியிட வேண்டும் என்பதால் சட்டசபை செயலர் நியமனம் குறித்து முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தியதை அடுத்து பாப்ஸ்கோ மேலாண் இயக்குநர் மோகன்தாஸை சட்டசபை செயலராக நியமிப்பதற்கான கோப்பை ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இதற்கான உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. சட்டசபை செயலர் நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்டசபை கூடும் தேதி குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாக உள்ளது.
புதுவை பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை சார்பில் நடந்த உலக மனித உரிமைகள் தின விழாவில் வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மனித நேயத்தை முன்னிறுத்தி பணி செய்த போலீசாருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. புதுவை செஞ்சி சாலை பாரதிதாசன் திடலில் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை சார்பில் உலக மனித உரிமைகள் தின விழா பொதுக்கூட்டம் தலைவர் சக்திவேல் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்று பேசிய விழாவில் பிரச்சார துணை செயலாளர் சீனி விடுதலை அரசு சிறப்புரையாற்றிட சிறப்பு விருந்தினர்களாக புதுவை பல்கலைக்கழக இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் மற்றும் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி நீதியரசர் முருக பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு புதுவையில் ஏற்பட்ட வங்கி தீ விபத்தின் போது தம் உயிரை பற்றி கவலைப்படாமல் மனித நேயத்தை முன்னிறுத்தி பணி செய்த SP பிரவீன்குமார் திரிபாதி, பெரியகடை காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கர், உதவி ஆய்வாளர்கள் சஜித், சிவகுமார், தலைமை காவலர் பஞ்சநாதன், காவலர்கள் ஞானசேகரன், அம்பேத்கர், தீயணைப்புத்துறை மண்டல அதிகாரி முதல் 57 பேருக்கும் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தோருக்கும் விருதுகள் வழங்கி பாராட்டினர். நிறைவில் ஆலோசகர் நன்றி கூறிய விழாவில் தமிழர் தேசிய இயக்க அழகிரி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க ஜெகநாதன் உள்பட பல்வேறு அமைப்பினர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கட்சியின் செய்தி தொடர்பாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு SSP ஓம்வீர் சிங்கிடம் மனு அளித்தார். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளரும் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான அனந்தராமன் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஓம்வீர் சிங்கை சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருந்தார். அந்த மனுவில் தனது கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த குமார் தனது நண்பர்கள் மற்றும் தொண்டர்களுடன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தனக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று 22ஆம் தேதி இரவு கட்சி தொண்டர்களுடன் இருந்தபோது கைபேசியில் அழைப்பு வந்ததாகவும் அப்போது அதில் பேசிய நபர் தான் அதிமுக தொகுதி செயலாளர் நாராயணன் என்றும் முதலியார்பேட்டையில் தேர்தல் பணி செய்தால் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் உடனே மற்றொருவர் அதே கைபேசி அழைப்பில் தான் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்று கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கும் தனது கட்சியினருக்கு உயிருக்கோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையோ ஏற்பட்டால் அவர்கள்தான் காரணம் என்று பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் மற்றும் தனது கட்சியினருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் நாராயணன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை மின்துறை பொறியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மின்துறை பொறியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பதவி உயர்வு வழங்கிட வேண்டும், புதிய பதவிகளை உருவாக்கிட வேண்டும், ACP MACP-யினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை மின்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மின்துறை பொறியாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியினை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் சமய நல்லிணக்க விழா மற்றும் கிறிஸ்துமஸ் முன்சுவை கொண்டாட்டம் திருப்பலியுடன் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சமய நல்லிணக்க விழா மற்றும் கிறிஸ்துமஸ் முன்சுவை கொண்டாட்டம் ஆலய வளாகத்தில் உள்ள நூற்றாண்டு நினைவு கலையரங்கில் நடைபெற்றது. ஆலய அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி மரிய ஜோசப் அடிகள் வரவேற்று பேசிய விழாவில் மறைமாநில நீதிமன்ற நீதியரசர் அருட்பணி பாஸ்கர் ராஜ் அடிகள் குழந்தை இயேசுவின் திருவுருவத்தை பவனியாக எடுத்து வந்து குடிலில் அரங்கேற்ற முன்சுவை கொண்டாட்டம் துவங்கியது. தொடர்ந்து இஸ்லாமிய சமய அன்பர் உசேன் மற்றும் இந்து சமய அன்பர் பரிதி வெங்கடேசன் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் கடந்த வாரம் நடந்த பாடல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் லூர்துசாமி பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். நிறைவில் பங்கு பேரவை துணைத் தலைவர் வின்சென்ட் ராயர் நன்றி கூறிய விழாவில் பங்கு பேரவையினர் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுவை AFT மில் தொழிலாளர்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதி வரை லே ஆஃப் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுவை AFT மில் நிதி நெருக்கடி காரணமாக பல மாதங்களாக செயல்படாமல் முடங்கியுள்ளது. மேலும் மில்லில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளதால் மில்லை மீண்டும் இயக்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினர். மேலும் தொழிற்சங்க தலைவர்கள் கடந்த 6ஆம் தேதி டெல்லி சென்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சரை சந்தித்து மில்லை நவீனப்படுத்தி இயக்க 500 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பின்னர் புதுவை திரும்பியதும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மில்லை இயக்கிட வலியுறுத்திய போது அவர் மில்லை மீண்டும் இயக்க ஏதுவாக இயந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். இதனிடையில் கடந்த நவம்பர் மாதம் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த லே ஆஃப் கடந்த 20ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து மில் நிர்வாகம் மீண்டும் லே ஆஃபை நீட்டித்து அறிவித்துள்ளது. இதன்படி டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து வரும் ஜனவரி 20ஆம் தேதி வரை லே ஆஃப் என அறிவித்துள்ளது.
இதற்கான அறிவிப்பு குறித்த நோட்டீஸ் மில் தகவல் பலகையில் தொழிலாளர் பார்வைக்காக ஒட்டப்பட்டுள்ளது. புதுவை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் நடந்த தேசிய அளவிலான கருத்தரங்கினை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை தனியார் ஹோட்டலில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் என்ஹான்சிங் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கலந்து கொண்டு கருத்தரங்கினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து இயக்குநர் துவாரகாநாத் நோக்க உரையாற்றிய நிகழ்ச்சியில் புதுவை தொழிற்சாலைகள் பிரிவு தலைவர் கனக சபாபதி கருத்துரை வழங்கிட பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சிபிநாதன், பால்ஸ் பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் ராவ் உள்பட பலர் பங்கேற்று உரையாற்றினர். பிரேசில் நாட்டின் சவோ பாவ்லோ நகர தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென விபத்திற்குள்ளானதில் 14 பேர் பலியாகினர். சுமார் 50 பேருடன் பிரேசில் நாட்டின் தென்பகுதியான குரிடிபா நகரில் இருந்து புறப்பட்டு சென்ற பேருந்து ஒன்று ரியோடி ஜெனீரோவிற்கு சென்று கொண்டிருந்த போது விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 50 பேரில் 14 பேர் பலியானார்கள். இந்த விபத்தில் மற்ற வாகனங்கள் எதுவும் சம்பந்தப்படவில்லை என்று அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதில் ஓட்டுநர் உயிர் பிழைத்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.